தொடர்ந்து பெண்கள சோஷியல் மீடியா தளங்கள்ல எந்த மாதிரியான அவதூறுக்கு உள்ளாகுறாங்க, எந்த அளவுக்கு அவங்கள இழிவா பேசுறாங்க அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே தான் போயிட்டுருக்கே தவிர, எந்த அளவும் குறைந்த பாடாக இல்ல. தொடர்ந்து நம்மளும் நெறைய இடங்கள்ல பேசிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா இடங்கள்லயும் பெண்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே அரசியல்லயும் அரசியல்வாதிகளும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பெண்களை முன்னேற்றணும் இப்படி சொல்லி நெறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருந்தாலும், எந்த அளவுக்கு பேசும் பொருளாக அந்த பெண்களை மையப்படுத்தி பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கிறோம், அந்த அளவுக்கு சோஷியல் மீடியா தளங்கள்ல பெண்கள் இழிவுபடுத்தப்படுறாங்க அப்படின்றது தான் மிக முக்கிய விஷயமாக இருந்துட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல நடிகைகளும் சரி, யாராவது ஒரு அரசியல்வாதிய இழிவுபடுத்தணும், இல்ல அரசியல்வாதிய கேள்வி பொருளாக்கணும் அப்படின்னா, அவர்களை அரசியல்ல ஃபேஸ் டு ஃபேஸ் கேள்விகள் கேட்பதற்கு பதிலாக, ஏதோ ஒரு நடிகையையோ, இல்ல அவர்களுடைய வீட்டை சேர்ந்த பெண்களையோ மையமாக வைத்து இழிவுபடுத்துவது அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா நடிகைகள பொறுத்தவரைக்கும். நடிகைகள் அப்படின்னு வரும்பொழுது, அவங்க ஆல்ரெடி ஒரு ஒரு மீடியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்களா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி ஓவர் எக்ஸ்போஸ்டா இருக்கிறாங்க மக்கள் மத்தியில. அப்படி இருக்கும்போது, அவங்கள நம்ம எப்படி வேணா பேசலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை பல பேருக்கு இருந்துட்டு தான் இருக்கு. குறிப்பா அரசியல்வாதிகளுக்கே இருந்துட்டு தான் இருக்கு. இது விஜய் அவர்கள மட்டுமே மையப்படுத்தின ஒரு விஷயம் கிடையாது. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே ஏன் இப்ப முதல்வர் ஸ்டாலின் அவர்கள தொடர்ந்து இப்போ வந்திருக்கக்கூடிய புதிதாக அரசியல் கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வரைக்கும் இது தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதான்னு கேட்டா பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ நயனா நாகேந்திரன் அவர்கள் த்ரிஷா அவர்களை மையப்படுத்தி பேசியதும் கண்டன பொருளாகி அதுக்கு த்ரிஷா அவர்கள் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதுல பல இடங்கள்ல நடிகைகள் ரியாக்ட் பண்றது கிடையாது அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. எங்க அப்படிலாம் பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் மீது இப்போ அவங்களுடைய மனைவி பல குற்றச்சாட்டு வச்சு பல ஒரு பெட்டிஷன் பொதுவெளியில வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான ரெஃப்ளெக்ஷன் வந்துட்டு இருக்கு, எந்த மாதிரியான எதிர்கருத்துக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், இப்போ இருந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இவங்க ஒழுங்கா, அவங்க ஒழுங்கா அப்படின்னு சொல்லி அந்த அரசியல்வாதிகளை கார்னர் பண்றதா நினைச்சுக்கிட்டு, பெண்களை தான் இழிவுபடுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்றத இங்க பல பேர் சிந்திக்க தவறிடுறாங்க அப்படின்றது தான் பார்க்கும்பொழுது ரொம்ப தெரியுது. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களை கேள்வி கேட்கணும், இல்ல விஜய் அவர்களுக்கு ஆதரவா இருக்கிறேன், அவருக்கு நான் சாதகமா பேசுறேன், அவர் என்னுடைய தலைவன் அப்படின்ற அடிப்படையில சங்கீதா அவர்களை எந்த மாதிரியான கேள்வி பொருளா மாத்துறாங்க, அவர்களை எந்த மாதிரியெல்லாம் சித்தரிக்கிறாங்க அப்படின்றதும் மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாக மாறிட்டு இருக்கு. அதுவும் மிக கேவலமாக இழிவுபடுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால தான் இத பேச வேண்டிய ஒரு சூழலுக்கும் தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது அவங்களுடைய பர்சனலா அவங்க வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ், அவங்க அந்த மாதிரி என்னென்னமோ அவங்க குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க கோர்ட்ல போயிட்டு டீல் பண்ணிக்க போறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ சங்கீதா அவர்கள் இணையதளங்கள்ல எப்படி பேசப்பட்டுட்டு இருக்காங்க, எந்த மாதிரியான மீம்ஸ், எந்த மாதிரியான ட்ரால்ஸ், எவ்வளவு கருத்துக்கள் அவங்க மேல வைக்கப்பட்டுட்டு இருக்குன்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் சிந்திக்க வைக்குது அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இந்த இடத்துல தனக்கு நிகழ்ந்த ஒரு விஷயத்த அவங்க வெளியில சொல்றாங்க. அப்போ சொல்லக்கூடியவங்கள என்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் அவங்க மேல வைக்கிறாங்கன்னு பார்க்கும் பொழுது, தனக்கு பாதிப்பாயிருக்கு, நான் இவ்வளவு தூரம் சிரமப்பட்டிருக்கேன் அப்படின்றத அவங்க ஒரு குற்றச்சாட்டா முன் வச்சு தனக்கு அதுல இருந்து விடுவு காலம் வரணும் அப்படின்றது தான் அவங்க வைக்கக்கூடிய ஒரு பெட்டிஷனா இருக்கு. அது உண்மையோ இல்ல அது தவறா இல்ல அது பொய்யா இருக்குது அப்படின்றத கோர்ட் தான் டிசைட் பண்ணணும். ஆனா வெளியில இருந்து பார்க்கக்கூடிய சில பேர் அவங்க பொய் சொல்றாங்க, இல்ல அவங்க திமுகவுக்கு ஆதரவா பேசுறதுக்காகவே இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. என்னதான் கணவன் ஒருவேளை அந்த மாதிரி தவறே பண்ணியிருந்தாலும் இத்தனை ஆண்டுகள் மனைவியாக வாழ்ந்துட்டு இப்ப அவங்க எலெக்ஷன் டைம்ல இப்படி காலவாரி விடுற வேலையை பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் கேட்கும் பொழுது இது எவ்வளவு அபத்தமான கருத்தா இருக்கு அப்படின்றது தான் தோணுது. அது மட்டும் இல்லாம இப்பதான் இவங்களுக்கு தெரிஞ்சுதா, 2021 தெரிஞ்சது தானே, அப்புறம் ஏன் இப்ப கேக்குறாங்க அப்படின்றது பல பேரினுடைய கேள்வியாக இருந்துட்டு இருக்கு. ஆனா பாதிக்கப்பட்ட நபர் தன்னுடைய பாதிப்பை எப்ப வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் வெளிப்படுத்தலாம். ஆனா பாதிக்கப்பட்டிருக்கவங்க கிட்டே போயிட்டு நீங்க ஏன் இப்ப வெளிப்படுத்துனீங்க, இப்ப ஏன் வெளிப்படுத்தல அப்படின்னு கேட்கறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்றது தான். அதே மாதிரி இப்போ ஏதோ ஒரு நடிகையை மையமாக வச்சுதான் அவங்க பெட்டிஷனும் சொல்லியிருந்தாங்க. அந்த நடிகையும் எவ்வளவு தூரம் தரைக்குறைவா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்தது, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதே தெரியாம. ஒரு சிலர் என்னவாக இருந்தாலும் அந்த இடத்துல பெண்கள் தான்
அதிகமாக விமர்சன பொருளா மாறுறாங்க அப்படின்றது தான் நான் சொல்ல வரக்கூடிய கருத்து. இந்த இடத்துல விஜய்க்கு ஆதரவாக இல்ல சங்கீதா அவர்களுக்கு ஆதரவாக அப்படின்ற ஒரு பேச்சே கிடையாது. எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த இடத்துல முதல் கேள்வி பொருளாகவும் இழிவுபடுத்தப்படக்கூடிய நபராகவும் இருப்பது பெண்ணாக தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல அவங்க வச்சிருக்கக்கூடிய பெட்டிஷன்லயே அவங்க முக்கியமா வைக்கிறது சோசியல் மீடியா தளங்கள்ல அவங்க பகிர்ந்திருக்கக்கூடிய புகைப்படங்கள் எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் வந்து ஒரு எம்பாரஸ்மெண்ட்டா கிரியேட் பண்ணுது, ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போது அங்கேயும் அங்க சோசியல் மீடியா தளம் தான் வந்து பேசும் பொருளா வருது. சோசியல் மீடியா தளங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசப்படுது, அது எந்த மாதிரி எல்லாம் சித்தரிக்கப்படுது, ஒரு இமேஜ் வருது அப்படின்னா அதை எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்றவங்களும் இருக்கிறாங்க, அதை கொச்சப்படுத்துறவங்களும் இருக்கிறாங்க, இல்ல அதை போட்டு கொண்டாடுறவங்களும் இருக்கிறாங்க. இதே இப்போ கொண்டாடிட்டு இருந்த நபர்கள் தான் இப்போ சங்கீதாவுக்கு ஆதரவாகவும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான முரண்கள் அப்படின்றது சோசியல் மீடியா தளங்கள் மூலமாக பெண்களை அவமானப்படுத்தி பெண்களை இழிவுபடுத்தி நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்றது இல்லாமே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மாறணும் அப்படின்னா யாராவது வந்து கண்காணிக்கணும், யாராவது வந்து ஆக்ஷன் எடுக்கணும், இதெல்லாம் வந்து சரி செய்யறதுக்கு அரசாங்கம் வந்து முன் வரணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி மனநிலை அப்படின்றது ஒன்று மிக முக்கியமாக பங்கு வகிக்குது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வீட்டை பெண்ணை வந்து இப்படி சொல்ல வரும் பொழுது நீ வந்து பணம் வாங்கியிருப்ப அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல அவங்களை இழிவா வந்து நிறைய கருத்துக்களை பகிர்றதா இருக்கட்டும், அதெல்லாம் பகிர்றதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ ஒன்று கோத்ரூ பண்ணியிருக்காங்க, அதனால தானே அவங்க வந்து வெளியில வந்து சொல்றாங்க அப்படின்ற அந்த மனநிலையை தாண்டி அவங்கள அக்யூஸ் பண்ற மாதிரியான மனநிலை போகுது பாத்தீங்களா, அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் மாறுற வரைக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் இப்படி பெண்களை தொடர்ந்து சோசியல் மீடியா தளங்கள்ல இழிவுபடுத்துறது அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சம்பந்தப்படுத்தி பெண்கள் நடிகைகளை வந்து கொச்சப்படுத்துறதா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களை இப்படி பல பேரை வந்து கொச்சப்படுத்துறது, கலைஞர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள்னு எல்லாரையுமே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் அப்படின்னா விஜய் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பர்சனலா இன்டர் அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்களே தவிர இந்த பிரச்சனை என்ன, இது என்ன, இதுக்கு சொல்யூஷன் இல்ல, இதுல யாரை நம்ம விமர்சிக்கிறோம், எதற்காக விமர்சிக்கணும், இதுல விமர்சிக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்றத யோசிக்காம என்னுடைய தலைவனை டிஃபெண்ட் பண்றதுக்காக நான் உன் தலைவனை பத்தி பேசட்டா அப்படின்னு வந்து இறங்குறது. இன்டர்ன் அங்க பின்னாடி ஒரு பொண்ணு தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத யோசிக்காமலே பல பேர் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.